சிலுவையை பற்றிய உபதேசம் உலகத்துக்கு பைத்தியமா இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை எப்படி இருக்குதா? தேவ பலனாய் இருக்குது. அது ஆரோக்கியமா இருக்குது. அது நமக்கு சுகமாய் இருக்குது. பாருங்க, அவர் அந்த சிலுவையில வெற்றி சொன்னதுனாலதான் அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். அப்ப கவனிங்க, அந்த சிலுவையிலிருந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தான் கடந்து வந்துச்சே தவிர ஒருபோதும் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் அல்ல. இப்ப நான் பாடுன்னு இருக்கிறேன், சிலுவை அதாவது அநேகருக்குள்ள பதிவாயிடுச்சு. சிலுவைனாலே என்ன பாடு. நல்ல கவனிச்சிடுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, ஒருபோதும் சிலுவையை பாடு என்று நினைக்காதீங்க, சிலுவை ஆசீர்வாதம். அப்ப சிலுவையிலிருந்து வருகிற உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு நீங்க பாத்திரவான்கள்.